ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் கிராமத்து முறையில் புளிச்சக்கீரை கடையல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்தோன்னே நான் ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். கீரை நம்ம சேர்க்கும் போது நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அமுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா கீரை கொஞ்சமாக ஆகிடும். வேக வேக கீரை குவான்டிட்டி கம்மியாகிடும். இந்த போல் மத்துக்கட்டையில் பேக் சைடு குச்சி இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு கரண்டி போட்டிங்க அப்படின்னா கீரை வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. மத்துக்கட்டையில் இது மாதிரி அமுத்தி விடுங்க. இதில் ஒரு சின்ன டிப்ஸு சொல்லவா? இந்த தண்ணி எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் கீழே லைனாக ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். இந்த புளிச்சக்கீரை வேக வச்ச தண்ணியை ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவுனீங்க அப்படின்னா அந்த கரை எதுவுமே இருக்காது. டீக்கரை மட்டும் இல்லை, நார்மலாக நம்ம உப்பு கரை டம்ளரில் இதிலலாம் உப்பு கரை பிடிக்கும். அந்த உப்பு கரையுமே இந்த புளிச்சக்கீரை தண்ணியை ஊற்றி ஊற வச்சு நார்மலாக பாத்திரம் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக போயிடும். புது பாத்திரம் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே நம்ம சின்ன வெங்காயம் தாளிப்பு வடகம் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு வடகத்தை உதுத்து விட்டுக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயும் 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பூண்டு பல் ஒரு 6-7 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கி வந்தோடனே நம்ம கீரையில் சேர்த்து உப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்தோன்னா நம்ம கிராமத்து முறையில் புளிச்சக்கீரை கடையல் ரெடி ஆயிரும். புளிச்சக்கீரை நல்லா மசிஞ்சு வரல அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. நார்மலாக மத்து வச்சும் கடையலாம், இல்லாட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்திங்கன்னா நல்லா இதாகிடும், நல்லா மசிஞ்சு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிராமத்து முறையில் செய்கிற புளிச்சக்கீரை கடையல் ரெடி.